ஹலோ மக்களே, ஜூலை 18ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டியிருப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல சரச்சந்திரா, பூமி, எஸ்பி சூர்யா 3 பேரும் சேர்ந்து ஆகாஷும் ககனும் ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொடைக்கானல் போறாங்க. இவங்க அதுவும் இல்லாம காரு பஸ் அதெல்லாம் போல உடனே போய் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிளைட்ல போய் இறங்குறாங்க. அதே நேரத்துல அங்க பார்த்தா வாட்ச்மேன் கிட்ட நம்ம சரச்சந்திரா சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவரு ஹிந்தியில பேசுறாரு. நம்ம சரச்சந்திராவுக்கும் ஹிந்தியும் தெரியல. நான் உடனே உங்க பாஸ பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ள பாஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. நீங்க இப்படி எல்லாம் பெர்மிஷன் இல்லாமலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த செக்யூரிட்டியே போயிட்டு அங்க போய் பாக்குறாரு. உண்மையாவே அது ஆகாஷா ககனா யாருன்னு தெரியல. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அங்க இருந்து ஒருத்தர் கிட்டார் வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தோன்னா நம்ம சரச்சந்திரா, எஸ்பி சூர்யா, நம்ம பூமி எல்லாரும் வாயடிச்சு தகச்சு போய் நிக்கிறாங்க. அங்க இருந்தவன் எப்படா இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. உடனே நம்ம எஸ்பி சூர்யா அவ்வளவு ஈஸியா ஒத்துப்பாரா என்ன, அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இல்ல இவன் இங்க ஆகாஷ் தான், அவன் பூமி முன்னாடியே இவனுக்கு சொல்லியிருக்கணும், அதனாலதான் இவன் நமக்கு முன்னாடி இங்க நடிச்சிட்டு இருக்கான். சரி இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, நம்ம அடுத்த பிளைட்லயே நம்ம அந்த எஸ்பி சூர்யா திரும்பியும் குட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. சரச்சந்திராவை நம்ப வைக்கிறாரு. இது கண்டிப்பா ஆகாஷ் தான், நம்மளே ஏமாத்துறான். இப்ப நம்ம திரும்பியும் இன்னொரு பிளைட்டை பிடிச்சி நம்ம திருப்பியும் நம்ம ஹைதராபாத்கே போய் அங்க சாரதா வீட்டுல அந்த ஆகாஷ் இப்போ சாரதா கூட இருந்தானா இல்ல இருக்கலையா, இல்ல அங்க போய் நம்ம நேர்ல போய் சந்திச்சா நமக்கான ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நான் நிரூபிப்பேன் இந்த 2 பக்கமும் இருக்கிறது ககன் கிடையாது, 2 பக்கமும் ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க, அதுவும் இந்த ஆகாஷ் மட்டும்தான். இந்த ஆகாஷ் தான் அந்த சாரதா வீட்லயும் நம்ப வச்சிட்டு இருக்கா, இங்கேயும் இந்த ஆகாஷ் தான் நடிக்கிறான்னு. நீங்க என் கூட வாங்க சார், இனி நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி சூர்யா நம்ம சரச்சந்திரா கிட்ட சொல்றாரு. இதுக்கு அடுத்து வீட்டுல பார்த்தாதான் பெரிய ட்விஸ்ட். நம்ம வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா நம்ம பூமி சொல்றாங்க. நம்ம சாரதாத்த வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்றாங்க. பூமி சொல்றதெல்லாம் கேட்காதீங்கன்னு அந்த எஸ்பி சூர்யா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்பா, அதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா ககன் மாமாவே இப்போ இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரச்சந்திரதை பார்த்தோன்னா என் வீட்டு வாசப்படிய மிதிக்காதுன்னு எனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அதை கேட்டுட்டு ஆகாஷோட சட்டையை பிடிச்சி நம்ம அப்படியே சரச்சந்திரா அப்படியே ஆகாஷ தூக்குறாரு. சரச்சந்திரா அவங்கள தட்டி கேட்கறதுக்காண்டி சாரதாவும் பூமி 2 பேரும் சேர்ந்து இடையில சரச்சந்திராவுக்கும் ஆகாஷுக்கும் சண்டை வராம தடுக்கிறாங்க. ஆனா சரச்சந்திரா ஆகாஷ தொடர்ந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. ஏய் நீ யாரு, நீ அந்த ககன் கிடையாது, நீ ஆகாஷ் தானே, நீ உண்மைய சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்க, நீ யாருக்காக நடிச்சிட்டு இருக்க, யார் சொல்லி நடிச்சிட்டு இருக்கன்னு ரொம்ப சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காரு சரச்சந்திரா. உடனே பொறுமையை இழந்துட்டாங்க நம்ம சாரதா. இது வரைக்கும் நம்ம கோவப்பட்டு நம்ம எப்பயாவது பார்த்துருப்போமா, அமைதியா இருந்த சாரதாக்கே கோவம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரச்சந்திராவை தள்ளிட்டு நம்ம சாரதா கத்துறாங்க அப்படியே. நான் ஒன்னும் உன் கூட சண்டை போட எல்லாம் வரல, என் மருமகளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அபூர்வாக்கு கேபி சாரதா சரி, இதை கேட்டதும் அபூர்வா சரி கேபிக்கெல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா இது, இவ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா, இந்த சாரதா புழுப்பூச்சி மாதிரி இருந்தாலே இவெல்லாம் என்ன இவ்வளவு வார்த்தைய கத்தி ஒசந்து பேசுற, இவளுக்கெல்லாம் கோவம் வருமா, இவ கோவப்பட்டே நம்ம பார்த்ததே இல்லையா, புள்ள பூச்சி மாதிரி இருந்தாலேன்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இங்க பாருங்க சரச்சந்திரா, நீங்க என்னோட மருமக பூமிய எங்க வீட்டுக்கு அனுப்பணும், நாங்க எங்க மருமகளை கூட்டிட்டு போகதான் நாங்க இங்க வந்திருக்கோம், நீங்க மட்டும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் மகனை கொலை பண்ண பாத்தீங்கன்னு சொல்லி நான் உங்க மேல கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா சொல்றாங்க. இது உங்களுக்கு மட்டும் எச்சரிக்கை நான் கொடுக்குறேன், ஒழுங்கா நீங்க என் மருமகளை என் கூடயே அனுப்பி வைங்க, நான் ஒரு வாட்டி கேஸ் போட்டேன்னா அவ்வளவுதான், அதுல இருந்து உங்களால ஜென்மத்துக்கும் வெளியவே வர முடியாது, அடுத்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நீங்களே நினைச்சு பாருங்க, இப்ப உங்களுக்கு வேற வழியே கிடையாது, நீங்க ஒழுங்கா என்னோட மருமகளை என் வீட்டுக்கு என் கூட அனுப்பி வைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங்னு நம்ம சாரதா கெத்தா பேசுறாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கு நாளைக்கான ப்ரோவோ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன்.